நண்பர்களே, ஐபிஎல் 2019க்கான ஏலம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதில் முதல் ஆளாக பார்த்தீங்க அப்படின்னா மனோஜ் திவாரியை ஏலத்தில் விட்டாங்க. யாருமே வாங்கலை. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா புஜாரா ஏலத்தில் விட்டாங்க. அவரையும் யாரும் வாங்கலை. அடுத்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் ஹேல்ஸை ஏலத்தில் விட்டாங்க. அவரையும் யாருமே வாங்கலை. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஹனுமா விகாரியை ஏலத்தில் விட்டாங்க. இவர் ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர். பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே கை கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியில் ஒரு சூப்பரான உள்ளூர் போட்டிகளில் சிறப்பாக விளையாண்ட ஒரு வீரர். இவரை எடுக்கிறதுக்காக மும்பை மற்றும் டெல்லி ரெண்டு அணியுமே போட்டி போட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு ஹனுமா விகாரி போயிட்டாரு. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 2 கோடி ரூபாய் கொடுத்து ஹனுமா விகாரியை ஏலத்தில் வாங்கியிருக்காங்க. 2019 ஐபிஎல் ஏலத்தில் முதல் ஆளாக வாங்கப்பட்ட வீரர் ஹனுமா விகாரி தான். தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ஹனுமா விகாரிக்கு வாய்ப்பு கிடைச்சி அவர் விளையாண்டுட்டு இருக்காரு. அதேமாதிரி ஐபிஎல் போட்டியில் இந்த முறை எந்த அளவுக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு ஹனுமா விகாரி கை கொடுக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.